வணக்கம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் எல்லா வழியும் அடைஞ்ச மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணும் இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு சின்ன நம்பிக்கை கிடைச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படியான ஒரு சக்தி வாய்ந்த கதைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். எப்பவாவது ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? நம்மள சுத்தி எவ்ளோ பேர் இருந்தாலும் யாருமே நமக்காக இல்லையோன்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழும் இல்லையா? சரி, இந்த தனிமைங்கிற உணர்வு தான் நம்மள தாவீதுங்கிற ஒருத்தரோட கதைக்குள்ள கூட்டிட்டு போக போகுது. அவரோட வாழ்க்கையில அவர் சந்திச்ச அந்த இருண்ட நாட்கள பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உண்மையிலேயே அவரும் ஒரு சமயத்துல நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய கஷ்டத்துல மாட்டி தவிச்சாரு. முதல்ல தாவீது யாருன்னு பாத்திரலாம். அவர் ஒரு சின்ன ஊர்ல வாழ்ந்த ஒரு ரொம்ப நல்ல மனுஷன். யாருக்குமே கெட்டது நினைக்காதவர். ஆனா பாருங்க, நல்லது செய்றவங்களுக்கு தானே சோதனை அதிகமா வரும்னு சொல்வாங்க. அது மாதிரி அவரோட வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா முதல்ல அவரு பாத்துட்டு இருந்த வேலை நின்னு போச்சு. யோசிச்சு பாருங்க, நம்மளோட வாழ்வாதாரமே ஒரு வேலை தான். அந்த வேலையே போயிட்டா எப்படி இருக்கும்? அவரோட வாழ்க்கையோட அஸ்திவாரமே அப்போ ஆட்டம் கண்டுடுச்சு. வேலை போயிட்டா அடுத்தது என்னாகும்? கையில இருந்த கொஞ்ச நஞ்ச காசும் வேகமா கரைய ஆரம்பிச்சிடுச்சு. சேமிப்பெல்லாம் தீர்ந்துடுச்சு. இனிமே என்ன பண்ண போறோங்கிற ஒரு பெரிய பயம் அவரை சுத்தமா சூழ்ந்துடுச்சு. கஷ்டம் வரும்போது தாங்க மனுஷங்களோட உண்மையான குணம் தெரியும். வேலை போச்சு, பணம் போச்சு, அடுத்ததா அவர் ரொம்ப நம்பின சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு எல்லாரும் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சாங்க. இப்போ அவர் உண்மையிலே தனியாளா நின்னாரு. அன்னிக்கு ராத்திரி வெளியில மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு மூலையில தாவீது தனியா உட்கார்ந்திருக்காரு. மனசுக்குள்ள விரக்தி, அதாவது இனிமே வாழ்க்கையில எதுவுமே இல்லங்கிற ஒரு நிலை. நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. வாழ்க்கையே இருண்டு போன அந்த நேரத்துல தான், அந்த முழுமையான இருட்டுல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. அவரோட இதயம் நொறுங்கி போயிருந்தது. தன்னால முடியலங்கிற நிலைமையில வானத்தை பார்த்து அவர் மனசுக்குள்ளேயே கேட்டாரு, கர்த்தரே, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்களுமா என்னை விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு விரக்தியான கேள்வி. ஆனா அந்த நிசப்தத்துல ரொம்ப மென்மையான ஒரு குரல் அவரோட இதயத்துல கேட்டுச்சு. அது ஒரு அதிர்ச்சிய குடுக்கல, மாறா ஒரு இதமான ஆறுதல குடுத்துச்சு. அந்த குரல் சொல்லுச்சு, மகனே, நான் இங்கதான் இருக்கேன். அந்த குரல் தொடர்ந்து பேசுச்சு, நீ தனியா இல்ல. மனுஷங்க உன்னை விட்டு போலாம், நண்பர்கள் உன்னை மறக்கலாம், ஆனா நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொல்லுச்சு. பாருங்க, இது வெறும் ஆறுதலான வார்த்தைகள் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய வாக்குறுதியோட தொடக்கம். கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குறுதி என்னன்னு இப்ப பார்க்கலாம். அடுத்ததா அந்த குரல் சொன்னது தாவீத அப்படியே உலுக்கிடுச்சு. நீ எங்க விழுந்தேன்னு நான் பார்த்தேன். ராத்திரியில யாருக்கும் தெரியாம நீ அழுதத நான் கேட்டேன். உன்னோட மௌனமான வலியையும் நீ சுமக்கிற பாரத்தையும் நான் நல்லாவே அறிவேன்னு சொல்லுச்சு. யோசிச்சு பாருங்க, நம்மளோட ரகசிய வேதனைய ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு தெளிவான 3 வாக்குறுதிகளை கொடுத்தார். முதல்ல, உன்கிட்ட உடைஞ்சு போன எல்லாத்தையும் நான் சரி செய்வேன். 2வது, மூடி கிடக்கிற எல்லா கதவையும் நான் திறப்பேன். கடைசியா 3வது, உன்னோட கண்ணீரை நான் சந்தோஷமா மாத்துவேன். இது ஒரு முழுமையான மாற்றத்துக்கான வாக்குறுதி. கடைசியா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைய சொன்னார். இன்னைக்கு உன்னை பார்த்து ஏளன செய்றவங்க நாளைக்கு உன்னோட மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா நான் தொட்ட ஒரு வாழ்க்கைய இந்த உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாது. இது எவ்வளவு பெரிய உத்தரவாதம் பாருங்க. அவ்வளவுதாங்க. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நாள் கழிச்சு தாவீது நிம்மதியா தூங்குனாரு. ஏன்னா அவர் மனசுல இருந்த பாரமெல்லாம் இறங்கி ஒரு புதிய அமைதி வந்திருந்துச்சு. அது ஒரு புதிய விடியலுக்கு ஆரம்பமா இருந்துச்சு. அந்த வாக்குறுதி சும்மா வார்த்தையோட நின்னுடல, அடுத்த நாள் காலையிலே அதோட செயல்பாட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு புதிய வேலைவாய்ப்பு அவரை தேடி வந்துச்சு. நின்னு போன வேலை மறுபடியும் தொடங்குச்சு. அவரோட கடனையெல்லாம் அடைக்க ஒரு வழியும் பொறந்துச்சு. எல்லாம் வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு சின்ன ஒப்பீடு செஞ்சு பாப்போமே. நேத்து வரைக்கும் அவரோட வாழ்க்கையில கண்ணீர் இருந்துச்சு, இன்னைக்கு சிரிப்பு இருக்கு. நேத்து தனிமை, இன்னைக்கு சந்தோஷம். நேத்து பயம், ஆனா இன்னைக்கு மனசுல முழுமையான அமைதி. இதுதாங்க உண்மையான மாற்றம். தாவீது நடந்த சுதேசத்துக்காக வானத்தை பார்த்து நன்றி சொன்னாரு. அப்போ அந்த குரல் மறுபடியும் அவருக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு. நீ பயந்து நடுங்கின அந்த நாள்ல கூட நான் உன் பக்கத்துல தான் இருந்தேன். நீ நம்பிக்கையை இழந்தப்போ நான் உனக்காக ஒரு வழியை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ கீழே விழுந்தப்போ நான் தான் உன்னை தூக்கி விட்டேன். சரி, இவ்ளோ நேரம் நம்ம தாவீதோட கதைய கேட்டோம். ஆனா இது வெறும் தாவீதோட கதை மட்டும்தானா? இல்ல, இதுல உங்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்க கூட இப்போ மனசு உடைஞ்சு போயிருக்கலாம்,
இனிமே எதுவுமே சரியா நடக்காதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில நிக்கலாம், இதயம் நொறுங்கி போய் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கலாம். அப்படி இருந்தா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாக்குறுதி இன்னைக்கு உங்களுக்கும் கொடுக்கப்படுது. உங்க ஆரோக்கியத்தை சரி செய்ய, உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்த, உங்களை முழுசா ஒரு புது மனுஷனா மாத்த ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி சொல்லுது, நான் உன்னை புதிதாக்குவேன். அதனால நம்பிக்கைய மட்டும் விட்டுறாதீங்க. நீ உறுதியா பிடிச்சுக்கோ, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்கிறது தான் அந்த செய்தி. இந்த போராட்டத்துல நீங்க தனியா இல்லைங்கிறத நம்புங்க. ஆக கடைசியா நாங்க சொல்ல வர்றது இதுதான். நீங்க என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி பயப்படாதீங்க. ஏன்னா உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்.